மற்றவங்களோட ஒத்துமையா உதவற மனப்பான்மையோட நல்லிணக்கமா நடக்கிறதுக்கு பேரு தான் ஒப்புர ஒழுகு. பாண்டவர்களோட 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாத வாசமும் முடிஞ்சது. அவங்களுக்கு உண்டான அரச துரியோதன திருப்பி கொடுக்க மறுத்தான். அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும்னு உதவற மனப்பான்மையோட கண்ணன் ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். 5 நாடுகளை பாண்டவர்களுக்கு கொடுக்க கேட்டார். துரியோதன மறுத்தான். 5 நாடுகள் இல்லைன்னாலும் 5 கிராமங்களையாவது பாண்டவர்களுக்கு கொடுன்னு கேட்டார். அதையும் மறுத்தான் துரியோதனன். ஊசிமனை அளவு நிலத்தை கூட கொடுக்க மாட்டேன்னு மறுத்தான் துரியோதனன். இந்த கிருஷ்ணனை கைது செய்யுங்கள். ஒத்துமைக்காக தூது வந்த கிருஷ்ணரையே சிறைபிடிக்க உத்தரவு போட்டான் துரியோதனன். பெரியவங்கள் எல்லாம் தூது வந்தவரை சிறை வைக்க கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணனை மரியாதையோட அனுப்பி வச்சாங்க. அதுல தர்மம் இல்லாம போனதுனாலதான் தர்ம யுத்தம் தொடங்க ஆரம்பிச்சது. இதத்தான் ஔவையார் ஆத்திச்சூடியில ஒப்புர ஒழுகுன்னு சொல்லியிருக்கார். மற்றவங்களோட ஒத்துமையா இருந்து சண்டை போடாம சமரசமா இருந்து அமைதியா நடக்கணும்னு அறிவுறுத்துறார். அதுல இருக்கிற உயர்ந்த பண்பும் முதிர்ந்த அறிவும் கிருஷ்ணன் கௌரவர்கள் கிட்ட தூது போன சம்பவத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.